சிரியாவின் பகுதியை கைப்பற்றியது இஸ்ரேல். கிளர்ச்சியாளர்கள் அதிரடி, தப்பித்தோடிய அதிபர். மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம். இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. சிரியாவின் பெரும்பாலான பகுதிகளை ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் எனும் ஆயுத குழு கைப்பற்றிய நிலையில் சிரியாவின் கிழக்கு பாலைவன பகுதிகளை குர்திஷ் போராட்டக்காரர்கள் கைப்பற்றி இருக்கும் சூழ்நிலையில் சிரிய அதிபர் விமானம் மூலம் தப்பித்து விட்டார் என ரஷ்யா அறிவித்திருக்கும் நிலையில் சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடைப்பட்ட கோலன் குன்றுகளை இஸ்ரேல் ராணுவம் கைப்பற்றி இருக்கிறது. இதனை இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு அதிரடியாக அறிவித்திருக்கிறார். 50 ஆண்டு கால பஷார் அல் அசாத் குடும்ப ஆட்சி சிரியாவில் முடிவுக்கு வந்த நிலையில் சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான கோலன் குன்று பகுதியில் உள்ள பென்டால் குன்று பகுதிக்கு, அதாவது மவுண்ட் பென்டால் என்ற பகுதிக்கு நேற்று திடீரென நெத்தன்யாகு வந்து சேர்ந்தார். அவருடன் இஸ்ரேலுடைய ராணுவ அமைச்சர் கட்ஸ், கோலன் குன்று மண்டல கவுன்சில் சேர்மன் யூரி கெல்னர் ஆகியோரும் வந்திருந்தனர். அப்போது கோலன் குன்று பகுதியை இஸ்ரேல் ராணுவம் கைப்பற்றி விட்டதாக நெத்தன்யாகு அறிவித்தார். நெத்தன்யாகு மேலும் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். இன்று மத்திய கிழக்கின் வரலாற்று சிறப்பு மிக்க நாள். டமாஸ்கஸில் நிலவிய கொடுங்கோன்மையான அசாத் சாம்ராஜ்யம் நொறுங்கி விழுந்து விட்டது. அதே நேரம் புதிய வாய்ப்புகளையும் புதிய அபாயங்களையும் இது உருவாக்கி இருக்கிறது. அசாதுக்கு பக்கபலமாக இருந்த ஈரானும் ஹிஸ்புல்லாக்களும் எங்களால் ஒடுக்கப்பட்டனர். அதன் நேரடி விளைவுதான் அசாத் சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சி. This is a historic day for the Middle East. The collapse of the Assad regime, the tyranny in Damascus offers great opportunity, but also is fraught with significant dangers. This collapse is a direct result of our forceful action against Hezbollah and Iran, Assad's main supporters. It set off a chain reaction of all those who want to free themselves from this tyranny and its oppression. சிரியாவில் அசாத் நிர்வாகம் இல்லாத நிலையில் 1974 இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இடையே கையெழுத்தான ராணுவ பிரிப்பு ஒப்பந்தம், அதாவது செப்பரேஷன் ஆஃப் ஃபோர்சஸ் அக்ரிமெண்ட் காலாவதியாகிவிட்டது. கோலன் குன்றுகள் பகுதியில் இருந்து சிரியா ராணுவம் விலகிவிட்டது. எனவே கோலன் குன்று பகுதிக்குள் எதிரிகள் நுழைவதற்கு முன் அதனை கைப்பற்றி விடுமாறு ராணுவத்துக்கு உத்தரவிட்டிருந்தோம். அதன்படி கோலன் குன்று பகுதியை எங்கள் ராணுவம் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறது. Is the collapse of the separation of forces agreement from 1974 between Israel and Syria. This agreement held for 50 years. Last night it collapsed. The Syrian army abandoned its positions. We gave the Israeli army the order to take over these positions to ensure that no hostile force embeds itself right next to the border of Israel. எதிர்காலத்தில் பொருத்தமான உடன்பாடு எட்டப்படும் வரை தற்காலிக தற்காப்பு நடவடிக்கையாக இது தொடரும். சிரியாவில் நடக்கும் நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம். அண்டை நாட்டுடன் அமைதியான உறவை பேணவே விரும்புகிறோம். அது நடக்கவில்லை எனில் இஸ்ரேலையும் அதன் எல்லையையும் காக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம் என்று நெத்தன்யாகு தெரிவித்தார். We're going to follow events very carefully. If we can establish neighborly relations and a peaceful relations with the new forces emerging in Syria, that's our desire. But if we do not, we'll do whatever it takes to defend the state of Israel and the border of Israel. இனி வரலாற்றை கொஞ்சம் பார்ப்போம். சிரியா, எகிப்து, ஜோர்டான் ஆகிய நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே 1967 ஆண்டு ஜூன் 5 முதல் ஜூன் 10 வரை, அதாவது மொத்தம் 6 நாட்கள் போர் நடந்தது. அந்த போரில் 3 இஸ்லாமிய நாடுகளையும் இஸ்ரேல் சர்வசாதாரணமாக வென்றது. போரின் போது கோலன் குன்றுகள் என்று சொல்லப்படுகிற கோலன் ஹைட்ஸ் பகுதியை இஸ்ரேல் தன்னோடு இணைத்துக் கொண்டது. ஆனால் அமெரிக்கா தவிர மற்ற நாடுகள் அனைத்தும் கோலன் குன்றுகளை இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட சிரியாவின் பகுதியாக பார்த்தன. எனவே 1974 ஏற்பட்ட உடன்பாட்டின்படி இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இடையிலான அமைதி பகுதியாக, அதாவது பஃபர் ஜோனாக அந்த கோலன் குன்று பகுதி அறிவிக்கப்பட்டது. ஆனால் நேற்றைக்கு, அதாவது டிசம்பர் 8 முதல்
சிரியாவின் நிலைமை மாறிவிட்டது. 1974 உடன்பாட்டுக்கு காரணமான அசாத் ஆட்சி இன்று இல்லை. அதிபர் அசாதே இன்று இல்லை. சிரிய இராணுவமும் அங்கில்லை. மொத்தமும் மாறிவிட்டது. எனவே அந்த உடன்பாடு தானாகவே காலாவதியாகிவிட்டது. இனி அந்த உடன்பாட்டுக்கு உயிர் இல்லை. எனவே கோலன் குன்றுகளை இஸ்ரேல் மீண்டும் எடுத்துக்கொண்டு விட்டது. சிரியாவில் இத்தனை பெரிய ஆட்சி மாற்றம் நிகழ காரணமான இஸ்லாமிய ஆயுத குழுவின் பெயர் ஹயாத் தஹ்ரிக் அல் ஷாம் என்பதாகும். 2012 IS என்கிற இஸ்லாமிக் ஸ்டேட் தலைவர் உதவியுடன் ஜபத் அல் நுஸ்ரா என்கிற பெயரில் உருவாக்கப்பட்ட இந்த குழு அல் கொய்தாவின் நேரடி துணை அமைப்பாக இருந்து வந்தது. ஒரு கட்டத்தில் அல் கொய்தாவுக்கும் ISISக்கும் முரண்பாடு முற்றி ஒன்றுக்கொன்று சண்டையிட்டுக் கொண்டன. 2016 அல் கொய்தாவிலிருந்து பிரிந்து தனி ஆயுத குழுவாக செயல்பட்ட ஜபத் அல் நுஸ்ரா தனது பெயரை ஹயாத் தஹ்ரீக் அல் ஷாம் என்று மாற்றிக்கொண்டது. இன்று இந்த குழுதான் சிரியாவையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறது. அல் அசாத் குடும்பத்தின் அரை நூற்றாண்டு கால ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கிறது. 2005 லெபனானுடைய முன்னாள் பிரதமர் ரஃபீக் ஹரிரியின் படுகொலைக்கு பிறகு சிரியாவின் வீழ்ச்சி தொடங்கியது. அதாவது அசாதின் வீழ்ச்சி ஆரம்பமானது. ஹரிரியின் கொலைக்கு பின்னால் சிரியா இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதை அடுத்து அந்த நாட்டிலிருந்து சிரியா தன்னுடைய படைகளை திரும்ப பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதையடுத்து அமெரிக்க ஆதரவு அரசு அங்கு நிலை பெற்றது. இதன் மூலம் லெபனான் மீதான சிரியாவின் கட்டுப்பாடு தளர்ந்தது. 2011 அதிபர் பஷர் அல் அசாதுக்கு எதிரான போராட்டங்கள் தெரா என்கிற பகுதியில் தொடங்கின. அல் அசாதின் நண்பர்களான ரஷ்யா, ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லாக்கள் சிரியாவுக்கு உதவ முடியாத நிலைக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே தள்ளப்பட்டுள்ளன. ஏற்கனவே உக்ரைனுடன் போரில் ஈடுபட்டிருக்கும் ரஷ்யா இன்னொரு போரில் ஈடுபட முடியாத சூழ்நிலை. எனவே அசாதுக்கு அந்த நாட்டால் உதவி செய்ய முடியவில்லை, கைவிரித்தது. இஸ்ரேல் கொடுத்த அடியில் நிலைகுலைந்திருக்கும் ஈரானும் அசாதுக்கு உதவவில்லை. இஸ்ரேலின் தொடர் தாக்குதலால் ஒடுக்கப்பட்டிருக்கும் ஹிஸ்புல்லாக்களும் அல் அசாதுக்கு உதவி செய்யும் இடத்தில் இல்லை. உதவி செய்ய எவரும் முன்வராத நிலையில் சிரியாவை விட்டு பாதுகாப்பாக வெளியேறுவதே அல் அசாதுக்கு இருந்த ஒரே வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு. அதை மட்டும் சரியாக செய்தார் அல் அசாத். சிரியாவின் அதிபர் பஷர் அல் அசாதும் அவரது குடும்பத்தினரும் தனி விமானத்தில் ஏறி தப்பித்து ரஷ்யாவில் தஞ்சமடைந்திருக்கின்றனர். இதனை ரஷ்ய அதிபர் மாளிகை உறுதிப்படுத்தி இருக்கிறது. முன்னதாக சிரிய அதிபர் பயணித்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக வதந்தி பரப்பப்பட்டது. பின்னர் துபாயில் அல் அசாத் தஞ்சமடைந்திருப்பதாகவும் தகவல் பரவியது. சிரியாவில் ஏற்பட்டிருக்கும் மாற்றம் குறித்து தனது சமூக ஊடகத்தில் பதிவிட்டிருக்கும் டொனால்ட் ட்ரம்ப், சிரியா உள்நாட்டு போர் விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடாது, ஏனெனில் இது நம்முடைய போர் அல்ல என்று கூறியிருக்கிறார். மேலும் அமெரிக்க ஆதரவை பெருமளவுக்கு அல் அசாத் தகுதி வாய்ந்த நபர் அல்ல என்றும் பதிவிட்டிருந்தார். ஜோ பைடனின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் கலிவன், சிரியா உள்நாட்டு போர் விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம், ஆனால் IS பயங்கரவாதிகள் மீண்டும் தலையெடுக்க அமெரிக்கா அனுமதிக்காது என்றார். IS பயங்கரவாதிகளை கட்டுப்படுத்த வடகிழக்கு சிரியாவில் 900 அமெரிக்க வீரர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் சிரியாவில் வாழும் இந்தியர்கள் சிரியாவை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் என்று இந்திய வெளியுறவுத்துறை அறிவுறுத்தி இருக்கிறது. மேலும் சிரியாவுக்கு செல்ல இந்தியர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை இரவு வெளியிடப்பட்ட அறிக்கையில் டமாஸ்கஸில் உள்ள இந்திய தூதரகத்துடன் சிரியாவில் உள்ள இந்தியர்கள் தொடர்பில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. அண்மை காலமாக சர்வதேச நிகழ்வுகள் திடீரென சுறுசுறுப்பு அடைந்துள்ளனவே, ஏன்? எதனால சுறுசுறுப்பு அடைஞ்சிருக்கு? நீங்க இந்த ஒரு நிகழ்வு மட்டும் இல்ல, இப்போ சிரியா யாரும் எதிர்பார்க்கல. மத்திய கிழக்குல மோதல்ங்கிறது இஸ்ரேல் வெர்சஸ் ஹமாஸ், இஸ்ரேல் வெர்சஸ் ஹிஸ்புல்லா, இஸ்ரேல் வெர்சஸ் ஹவுதி, இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான், இப்படித்தான் இருந்தது. சிரியா பார்வைக்கு வராமல் இருந்து திடீர்னு ஒரு ஃபோர்ஸ், ஒரு ஆயுத குழு ஒன் பை ஒன்னா நகரங்களை, சிரியாவுக்குள்ள இருக்கிற நகரங்களை கைப்பற்றி கொண்டே முன்னேறுகிறது. கடைசியில் டமாஸ்கஸ்குள்ள சிரியாவுடைய தலைநகர், அதற்குள்ள புகுந்து அதையும் கைப்பற்ற சிரியாவுடைய அதிபர் ஓட்டம் எடுக்கிறார், விமானத்தில் தப்பிக்கிறார். திடீர்னு ரொம்ப வேகமா நடக்குது.
சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்க, பக்கத்துல இருக்க பங்களாதேஷ்ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? திடீர்னு அனைத்து கட்சி கூட்டம். அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை அங்க இருக்கக்கூடிய இடைக்கால அரசின் தலைவரும் இந்திய விரோதியான ஜார்ஜ் சோரஸ் நண்பருமான முகமது யூனுஸ் கூட்டுகிறார். அல்ல கான்சியஸா அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அவாமி லீக்கு அழைப்பு கிடையாது. அந்த தேசத்தை நீண்ட காலம் ஆட்சி செய்திருக்கக்கூடிய கட்சி, கடைசியாக ஆண்ட கட்சியும் அவாமி லீக் தான். அதற்கு அழைப்பு கிடையாது. மற்ற கட்சிகள் அழைக்கப்பட்டு இருக்கின்றன. ரொம்ப அவசரமா தேர்தலை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்றாங்க. ரொம்ப வேகமா தேர்தல் நடத்தி முடிச்சிடணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்றாங்க. சரி, இப்ப இந்தியாவுக்குள்ள வாங்க. இதுவரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருந்து இப்ப திரும்ப விவசாயிகள் தங்கள் வேலையை காட்ட ஆரம்பித்திருக்கிறார். பஞ்சாப், ஹரியானா பண்ணை முதலாளிகள் இதுக்கு முன்னால வருஷ கணக்குல பண்ணிக்கிட்டே இருந்தாங்களே, அதை இப்ப திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முதல்ல 100 விவசாயிகள் நடப்பது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு டார்கெட் பண்ணி கிட்டத்தட்ட எல்லா பகுதியிலும் ஏதோ ஒரு மூவ்மெண்ட் போயிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ரொம்ப வேகமா தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் இவ்வளவு பெரிய முயற்சி செய்வதற்கு என்ன காரணம்? இங்க திடீர்னு இப்பல இருந்தே ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் போராட்டம் நடத்த தொடங்கி இருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்? இத்தனைக்கு எலெக்ஷன்லாம் ஒண்ணும் வரல. இப்போ மிக முக்கியமான தேர்தல் எதுவுமே கிடையாது. யாருக்கு கை கொடுப்பதற்காக இந்த விவசாயிகள் கிளம்பி இருக்கிறார்? ஒரு காரணம் இருக்கலாம். அடுத்த 2-3 மாசத்துல இந்த பிப்ரவரி வாக்குல டெல்லியில தேர்தல் நடக்க இருக்கிறது, சட்டப்பேரவை தேர்தல். இந்த விவசாயிகள் அத்தனை பேரும் காலிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய நண்பர்கள். அதே நேரத்தில் இவங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்றது எல்லாமே இது ஆம் ஆத்மி தான். அது எல்லோருக்கும் தெரியும். இதுக்கு முன்னால டெல்லி எல்லையிலே உட்கார்ந்து ஒரு வருஷ காலம் முழுக்க பண்ணிட்டு இருந்தாங்க. 3 வேளை சாப்பாடு போட்டது ஆம் ஆத்மி தான். அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். அதை தாண்டி வேற என்ன காரணம் இந்த அவசரத்துக்கு? ரொம்ப முக்கியமான காரணம், ஜனவரி 20ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முன்பாக செய்ய நினைத்த காரியங்களை செய்து முடித்து விட வேண்டும். அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அவசரமா அதானி மேல அமெரிக்கால கேஸ் போட்டாங்களே, என்ன காரணம்? அதானி மேல அவங்க சொல்லியிருக்க குற்றச்சாட்டு எதுவுமே திடீர்னு அவங்க கண்டுபிடிச்ச குற்றச்சாட்டு இல்லை, பலகாலமா சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு. இத கேஸ ஃபைல் பண்ண நினைச்சா என்னைக்கா பண்ணிருக்க முடியும். அவசரமா இப்பயும் கேஸ் போட்டாங்க. அந்த கேஸை வச்சுட்டு இந்தியாவில் அவரை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க காங்கிரஸ் ஏன் பஜனை பண்ணுது? அமெரிக்க நீதிமன்றத்தில் போட்ட ஒரு வழக்குக்காக இந்தியாவில் அதானி யாரா கைது பண்ணுவாங்களா? இப்படி ஒரு கோரிக்கை காமன் சென்ஸ் இருக்கிற யாராவது முன்வைப்பாங்களா? இந்தியாவில நேரடியா அதானி மேல இருக்கக்கூடிய வழக்கு என்ன? இல்லாட்டி குற்றச்சாட்டு கம்ப்ளைண்ட் போலீஸ்ல, இல்லாட்டி அதானி மேல இந்தியாவில் இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் ஏதாவது உண்டா? எல்லாம் திடீர்னு அதானி அது இப்ப திடீர்னு சூடு பிடிக்குது. திடீர்னு விவசாயிகள் என்கிற பேர்ல இருக்கக்கூடிய ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அவங்க திடீர்னு கிளம்புறாங்க. அதே போல பங்களாதேஷ்ல எப்படியா சீக்கிரமா தேர்தல் நடத்தி முடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சிரியால திடீர்னு கலகக்காரர்கள் உள்ளே புகுந்து அந்த மொத்த தேசத்தை ஒரு சில பகுதி தவிர்த்து, அதாவது குறிப்பா அந்த கிழக்கு சிரியா தவிர்த்து அங்க குர்திஷ் போராட்டக்காரர்கள் டாமினன்ஸ் இருக்கு, அதை தவிர்த்து மற்ற எல்லா இடத்தையும் அவங்க கைப்பற்றுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் ஜனவரி 20ஆம் தேதி. ஜனவரி 20ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்கிறார். அதற்கப்புறம் அவர் என்ன நிலைப்பாட்டை எடுப்பார், அமெரிக்கா என்ன முடிவை எடுக்கும் யாருக்கும் தெரியாது. அதையும் குறிப்பா வங்கதேசம்லாம் தங்களுக்கு எதிராகத்தான் ட்ரம்ப் முடிவெடுப்பார் அப்படின்னு நம்புகின்றது. அதனால எது செஞ்சாலும் ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முன்பாகவே செய்துவிட வேண்டும் என்பதற்காக அவசரமா இப்ப எல்லாருமே செயல்பட தொடங்கி இருக்கிறார். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நேரடி ஆன்சர், டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முன்பாக செய்துவிட வேண்டும் என்பதற்காக சர்வதேச அளவில் பல்வேறு நடவடிக்கைகள் சுறுசுறுப்பு அடைந்துள்ளன, தீவிரம் எடுத்துள்ளன. அவ்வளவுதான். சிரியாவில் ஏற்பட்டிருக்கும் மாற்றத்தால் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு? இந்தியாவுக்கு நிச்சயமா பாதிப்பு உண்டு. என்னன்னா, சிரியால எந்த ஆட்சி இருக்குங்கிறதெல்லாம் தாண்டி பொதுவாகவே சிரியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு நல்ல உறவு உண்டு. நேரு காலத்திலிருந்தே ஒரு நட்பு உண்டு.
அதுல இப்ப இருக்க லேட்டஸ்ட் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். 2022ஆம் ஆண்டு சிரியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபைசல் மக்தத் இந்தியாவுக்கு வருகை தந்திருந்தார். அந்த வருகைக்கு பிறகு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் சிரியாவில் மின் உற்பத்தி ஆலை மற்றும் எஃகு ஆலையை கட்ட 280 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான நிதி உதவியை இந்தியா வழங்கும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இது இந்தியன் ஃபாரின் மினிஸ்ட்ரி வெளியிட்ட ஸ்டேட்மெண்ட்ல இந்த மாதிரி மென்ஷன் பண்ணப்பட்டிருந்தது. 280 மில்லியன் அமெரிக்க டாலர். சோ இப்போ அது கொடுத்தாச்சா இல்லையான்னு தெரியாது. கொடுக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை கொடுத்திருந்தால் இப்போ நாம் செய்த நிதி உதவிக்கு எந்த அர்த்தமும் இல்லாமல் போயிட்டு வேற ஏதோ ஒரு கலகக்காரர்கள் கையில இன்னைக்கு அந்த தேசம் மாட்டிக்கொண்டிருக்கிறது. அந்த மின் உற்பத்தி நிலையத்தை மற்ற செயல்படுத்துவதாக வாக்களித்த அல் அசாத் இன்னைக்கு அங்க கிடையாது. அந்த அரசாங்கமே இங்க கிடையாது. இன்னும் சொல்ல போனா இப்ப இந்த நொடியில அங்க பெருசா அரசாங்கம்னு எதுவும் கிடையாது. அங்க இருக்கிற பிரதமர் நான் அரசுடைய நடவடிக்கைகளை கவனிச்சுக்கிறேன், ஒரு மாற்று அரசு அமையும் வரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். அதனால நான் என்னுடைய அலுவல்களை கரெக்டா ஆபீஸ் போய் பார்க்கத்தான் போறேன் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். அப்படிங்கிறப்போ இந்தியாவுடைய முதலீடுகளுக்கு பெரும் ஆபத்து ஏற்பட்டு இருக்கிறது. சிரியாவில் இருக்கக்கூடிய இந்திய முதலீடுகளுக்கு ஆபத்து ஏற்பட்டு இருக்கிறது. சிரியாவுடைய உள்கட்டமைப்பு விஷயத்துல இந்தியா ஒரு சில செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன கதி ஆகும் அப்படின்னு தெரியல. புதிய அரசாங்கத்தோட இந்திய அரசு பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு இருக்கிறது. புதிய அரசு இந்தியாவுடன் நட்புடன் இருக்குமா இல்லாட்டி வேறு விதமான பார்வையை கொண்டிருக்குமா அது நமக்கு தெரியாது. ஏன்னா இதுக்கு முந்தின அரசு ரஷ்யாவுடன் நட்பாக இருக்கிற அரசு. நமக்கும் ரஷ்யாவுக்கு இடையில எப்போதுமே ஒரு நட்பு உண்டு. அதனாலேயே சிரியாவுக்கும் நமக்கு இடையிலும் ஒரு நட்பு இருந்தது. இனி அமைய போற அரசு ரஷ்யாவை வெறுக்கக்கூடிய அரசாகத்தான் இருக்கும். இதற்கு முந்தைய அதிபர் அசாத ரஷ்யா தீவிரமாக ஆதரித்து வந்தது. இந்த போராட்ட குழுவினர் அசாதை எதிர்த்துத்தான் அந்த தேசத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள். அப்படிங்கிறப்ப நிச்சயமா அவங்க ரஷ்யாவுடன் நட்போடு இருக்க போவது கிடையாது. அப்படிங்கிறப்ப ரஷ்யாவோட நட்புடன் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் மீதும் அவர்கள் வெறுப்பு காட்ட வாய்ப்பு உண்டு. பட் இந்த விஷயத்தை இந்தியா எப்படி டாக்டிக்கலா மேனேஜ் பண்ண போறாங்க, எப்படி சமாளிக்க போறாங்க, அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் இந்தியா ரொம்ப 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 ஒரு டாக்டிக்கலான தேசம். அதுவும் மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு மோடியின் ஆட்சி ஆப்கான்ல இருக்கக்கூடிய தலிபானிய ரீச் அவுட் பண்ணியிருக்கு. தலிபான்ல இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர், ராணுவ அமைச்சர்கள் இவங்கெல்லாம் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் JP சிங் அண்மையில சந்தித்து உரையாடினார். தலிபான்களே நம்ம மேனேஜ் பண்ணியிருக்கோம். தலிபான்கள் கையில ஆப்கான் வந்ததும் உடனே சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, தலிபான்கள் அத்தனை பேரும் பாகிஸ்தான் பிடியில இருக்காங்க. பாகிஸ்தான் பேச்சை கேட்டு இந்தியாவுக்குள்ள எதிர்காலத்துல அவங்க தலைவலியை உருவாக்குவாங்க. குறிப்பா காஷ்மீர்ல அவங்க தலைவலியை உருவாக்குவாங்க. இனி தலிபான்களின் பார்வை காஷ்மீரை நோக்கி திரும்பும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அதற்கு மாறாக தலிபான்கள் மூலம் பாகிஸ்தானுக்கு தலைவலி ஆரம்பமாகி இருக்கிறது. தலிபான்களிடம் பயிற்சி பெறக்கூடிய தரிக்கி தலிபான் அப்படிங்கிற அமைப்பு ரெகுலரா பாகிஸ்தான் ஆர்மி மேல தாக்குதல் நடத்தி வருகிறது. குறிப்பா பாகிஸ்தான்ல இருக்க பலுச்சிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. தலிபான்கள் ஆப்கானை பிடிச்சப்போ அரசியல் நோக்கர்கள் என்ன சொன்னார்களோ அதுக்கு நேர் எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தலிபான்களே நம்மளுடைய குட் புக்ஸ் கீழே கொண்டு வந்திருக்கோம், அவங்களே மேனேஜ் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்போ இப்ப சிரியாவில் அமைய போகிற கலகக்காரர்களின் அரசை மேனேஜ் பண்றது ஒன்றும் பெரிய கஷ்டமா இருக்காது. அதாவது எந்த ஒரு இரண்டு தேசத்துக்கு இடையில ஒரு உடன்பாடு எட்டுவது அப்படின்னு வந்தா அதுல நாம சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும், அவங்க சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். அவர்கள் எதிர்பார்க்கிற ஏதேனும் ஒன்றை நாம கொடுக்க வேண்டியிருக்கும். அதற்கு மாறாக நாம எதிர்பார்க்கிற ஏதோ ஒன்றை அவர்கள் கொடுக்க வேண்டியிருக்கும்.
அதை சரியா மீட் அவுட் பண்ணினால் அந்த உறவு சுமூகமா இருக்கும். இப்ப அதுதான் தலிபான்கள் விஷயத்துல வந்தது. இப்ப ஆப்கான்ல தலிபான்கள் வந்ததோ அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா, உணவு பொருள் கையிருப்பு கிடையாது, உணவு பற்றாக்குறை, மிகப்பெரிய அளவுல உணவு பற்றாக்குறை இருந்தது. உடனே தலிபான்கள் மனதை வெல்லுவதற்காக பாகிஸ்தான்ல இருந்து கோதுமை அனுப்பப்பட்டது. ஆனா அந்த கோதுமைய வளர்ப்பு பிராணியாக வைத்திருக்கக்கூடிய பன்றி கூட சாப்பிடாது, அவ்வளவு மோசமான ஒரு கோதுமை. அதை ஆப்கான் மக்கள் ரேஷன் கடையில இருந்து வாங்கிட்டு அத்தனை பேர் வீட்டுக்குள்ளே தூக்கி எறிஞ்சாங்க. அதே நேரத்தில் வேற வழி இல்லாமல் தலிபான்கள் இந்தியாவிடம் உதவி கோரினார்கள். ஏன்னா அந்த கோதுமை ஒன்னுத்துக்கு ஆகாதுன்னு இந்தியாவில இருந்து கோதுமை போச்சு, அத்தனை தரமான ஒரு கோதுமை. ரொம்ப வெளிப்படையாகவே ஆப்கான்ல இருந்த மக்களும் சரி, அங்கு இருந்த தலிபான்களுக்கு அடங்கி இருக்கக்கூடிய சில ஊடகங்களும் இந்தியாவுக்கு வாழ்த்து தெரிவித்தன. அதிலிருந்து தான் இந்தியா மீது தலிபான்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. இந்தியா அனாவசியமா ஆப்கான் உள்விவகாரங்கள்ல தலையிடாது, நாம அவங்க விஷயத்துல தலையிட வேண்டாம். அதனால இந்தியாவுடைய உள்விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை ஆப்கானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரே வழங்கி இருக்கிறார். இவ்வளவு நடந்திருக்கு. அப்படிங்கிறப்போ சிரியாவையும் இந்தியா திட்டவட்டமாக வெற்றிகரமாக சிறப்பான முறையில் மேனேஜ் பண்ணும். இது என்னுடைய நம்பிக்கை. நன்றி, வணக்கம். கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள். காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள். கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள். உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.